நான் சபநாடி வந்திருக்கிற பொழுது என்னை யாராகடா கண்டு கொண்டாய்? பெயர் உங்க விருத்தாந்தனம் சொல்லுங்க. சொன்னாதான் தெரியும். சொன்னாத எப்படா தெரியும்? நீங்க ஒண்ணு கூடாம சொல்லுங்க. ஏய் நான் யார் தெரியுமா? சொல்லுங்க. என்று பல வெற்றி பெறல குவித்துட்ட வனத்தை எரித்துட்ட ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன இருந்தாலும் என்ன ஆம்பளை போய் என்ன பண்ணலாம்? கர்மாந்தம் இல்லைங்க. ஓ அப்பா அம்மா என்னுடைய தாய் தந்தை வேகமா பேசி பழக்கம். ஏன்னா 10 மாதம் தான் என்ன பெற்ற மாதா கருப்பூர் அருகாமையில் இருக்க வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடிபி சேனல் செல்வன் அவர்கள் காலையில 10 மணி கையிலேயே பிடித்துக் கொண்டு எல்லா உருவங்களும் 12 தெரியும்படியாக எல்லா யூடியூப் சேனல் காட்டிலும்
செல்வனுடைய யூடியூப் தக்க தெளிவாக சுத்தமாக இருக்கின்றன. அவருடைய குடும்பங்கள் அருக போல் வேரூன்றி நீங்கள் இலை போல தலை நடத்து சீரும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று நம்ம நாடக குழுவின் சார்பாக சமர்ப்பணம் செய்கிறோம். இருந்தாலும் யூடியூப் சேனலை சொல்லு. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இல்ல சாமி, அதெல்லாம் அது பழைய வாழ்க்கை பேச்சு வராது. சரி, இது புதுசு. இப்ப என் தாயோ குந்தமாதேவியடா. தாய் குந்தமாதேவி. என் தந்தையார் பாண்டுராஜன். பாண்டுனா அந்த பாண்டல்ரா. தந்தையார் பாண்டுராஜன். இருந்தாலும் எத்தனை பேர் என் நாடு எங்கே வாழ்கிறேன்? கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சிட்டு இருக்கிறாரு. வங்கி அவதாரம். ஆமா, பாரு பூமி அடியா ஆளுதான் கேட்கிறாரு. மனசுலாம் உள்ள பூந்துருச்சு. கண்டு கொண்டிருக்கின்றோம். ஓ, அத்தினாபுரத்தை துரியனால் வென்றுக்கப்பட்ட பாண்டவர்கள் துரியோதனாதிகள் ஆண் மக்கள் 99 பேரு. பாண்டவர்களோ 5 ராஜாக்கள். நாங்களோ 104 மன்னர்கள். சத்திரியர் குலம். சத்திரியர் 5 பேத்துக்கு பாதி நாடா, 99 பேத்துக்கு பாதி நாடா என்று பொறாமை கொண்ட துரியோதனன் சகுனிய வார்த்தை கேட்டு சூதனால் பகடையாடி நாடு நகரம் நவனித்து செல்வோல் அனைத்தையும் பறித்து 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அந்நியாதவாதம் கழித்திருந்த பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு என்று குறிபெறிகோள் கட்டளை ஏற்று 12 வனத்தை முடித்து அஜாத தேசத்தை விளையாட பலவத்தை ஆளுக்கு உருவு மாறி காலம் கழித்து இறுதி முடிவாக உலகமா முனிவரிட்ட நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான். இரண்டாவதாக அள்ளிக்கும் அர்ஜுனனுக்கும் இணக்கம் இருந்த அழகு புலோந்தரனை விட்டு நாடு கொட்டும், அதுக்கும் மறுத்தான். மூன்றாவதாக என் மாமன் ஆதிமாயனே நாடு காரி சென்றான். மாமச்சன் என்றா ஒருவேளை சாதம் அருந்து விட்டு வந்தவழி விட்டு மறுவழி பார்த்து செல்லுங்க மாமா என்று கட்டளையிட 5 பேருக்கு 5 வீடு கட்ட நாடு நிலங்கொடு என்று உரைக்க துரியோதனன் கையில இருந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து கையிலே இருக்கப்பட்ட மந்திரவாளை எடுத்து ஓங்கி பூமியில குத்தி மேலே தூக்கினான். ஊசி முனையில எவ்வளவு மண் இருக்கு அவ்வளவு பாண்டவருக்கு நாடு கொடுக்க மாட்டேன். இதனால் 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்து கத்தி முனையில வென்று நாட்டை பெற்றுக்கொள் என்று அறிக்கை செய்தார். இருந்தாலும்
ஒரு நாள் சண்டை முதல் 18 நாள் சண்டை வர ஆயநாடு கிருமியினால 5 ராஜாக்களும் ஜெயம் பெற்று இப்பொழுது நான் 56 நாட்டுக்கு அரசனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் அண்ணா தருமபுத்திர மகாராஜா 56 நாட்டுக்கு பேரரசன் இருந்துட்டாலும் எங்க 4 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு நாளைக்கு நந்தவனம் சென்று எங்க அண்ணா பாதத்தை கழுவி மலர் கொண்டு வந்து பூசை செய்வது வழக்கம். எல்லா பூசையும் முடிந்து விட்டன. எங்களுடைய பூசையெல்லாம் முடிந்து விட்டது. இருந்தாலும் என்னுடைய பேரன் எனக்கு சொல்ல போனா பிதிரு புலேந்திரனுடைய மகன் சின்னரிசனம். சின்னரிசனுடைய பாலம் தான் குணசீலன். குணசீலன் தான் நந்தவனத்துக்கு அனுப்பிச்சு வைக்க வேண்டும். அதனால என் தேவி பாஞ்சாலியும் அழைச்சிட்டு வரா மந்திரி. அதே நேரத்தில் பாஞ்சாலி சபைக்கு தருவான் அவரால் மட்டும்